ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு ரைஃபா கிச்சன். நம்ம இன்றைக்கி ஒரு டேஸ்ட்டான முருங்கைக்காய் தொக்கு தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வீட்டில் நம்ம எப்பவும் சமைக்கிற மசாலா பொருட்களை வச்சு ஆனால் டேஸ்ட்டான முறையில் சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா அப்படியே சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். வெரைட்டி ரைஸ், ரசம் சாதம் இது கூட சாப்பிட்றதுக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வாங்க எப்படி டக்குன்னு செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோவெலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சு சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 3 முருங்கைக்காய் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காயை நல்லா கழுவி நார் எடுத்துகிட்டு ஒரு மீடியமான சைஸில் பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. முருங்கைக்காய் வந்து ரொம்ப பிஞ்சாக எடுக்காதீங்க, ரொம்ப முத்தலாக இருக்கக்கூடாது. நல்லா அந்த கனமாக சதப்பத்தான முருங்கைக்காய் இருக்குது பார்த்திங்களா, அந்த மாதிரி எடுத்துட்டிங்கன்னா தான் டேஸ்ட்டும் வாசனையுமே சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம முருங்கைக்காயை வந்து நல்லா எண்ணெயிலே வதக்கி எடுத்துடலாம். வதக்கிட்டு செய்யும்போது முருங்கைக்காய் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ முருங்கைக்காய் ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டோம். இப்போ அதே எண்ணெயிலே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். நீங்கள் வந்து சோம்பு தக்காளி கூட அரைச்சி சேர்க்குறதுனால சேர்க்கலாம். நான் வந்து முழுசாக சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு பிஞ்சு அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது பொரிஞ்சதுக்கப்புறம் பெரிய சைஸாக ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ இது கூடவே 2 தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் மிக்சியில். அந்த தக்காளி இது கூட சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். தக்காளி வதங்கிடுச்சு, நம்ம மசாலா சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் வந்து தனி மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. அதாவது மல்லி ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட ஒரு சின்ன கொஞ்சமாக புளி, அதாவது தக்காளி நீங்கள் 2 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுட்டிங்கன்னா அந்த புளியே தேவைப்படாது. இல்லை புளி கொஞ்சம் சேர்க்கணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக ஒரு சொலை புளி மட்டும் எடுத்து கரைச்சி இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ அது கூட உப்பு சேர்த்துட்டு இது நல்லா நம்ம கொதிக்க விட்டுறலாம். இது கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வதக்கி வச்சுருக்கிற முருங்கைக்காயை நீங்கள் சேர்த்துருங்க. நீங்கள் மசாலா பொடி இது இல்லாட்டினா நீங்கள் இது எல்லாமே சேர்த்து அரைச்சிக்கலாம். தனியா, மிளகாய், சோம்பு இதெல்லாம் சேர்த்து அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலா உப்பெல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ நல்லா காய் கொதிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வற்றி வர விட்டுருவோம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி வருது பாருங்கள். இந்த டயத்தில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி இது கூட சேர்த்துருங்க. இது வந்து இன்னும் நம்ம கிரேவி திக்காக்கும், நல்லா டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், நம்ம வேர்க்கடலை சேர்த்தோன்னா எவ்வளோ திக்காக சூப்பராக வருது பார்த்திங்களா. கிரேவி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வேர்க்கடலை சேர்க்கும்போது. இப்போ சேர்த்துட்டு நல்லா ஒரு 5 நிமிஷம் சிம்மிலே வச்சுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு அப்படியே சிம்மிலே வச்சு விட்ருங்க. அப்பப்போ பரட்டி விட்டுக்கோங்க. நல்ல வாசனை, அந்த முருங்கைக்காயும் வேர்க்கடலையும் சேர்த்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். அவ்வளோதாங்க. ஒரு 5 நிமிஷத்துலேயே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நமக்கு கிரேவி வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. முருங்கைக்காயில் நல்லா வெடித்து வந்திருக்கு பாருங்கள். கிரேவி திக்காக இருக்குது. இதுதான் கரெக்டான பதம். நம்ம இறக்கிடலாம். இந்த முருங்கைக்காய் தொக்கு பார்த்திங்கன்னா சாதம், இட்லி, தோசை இது கூடலாம் சாப்பிட்றதுக்கு, சப்பாத்தி கூடலாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் பசங்களுக்கு ஸ்கூலுக்குலாம் கொடுத்து விடாந்தா இந்த தொக்குலேயே நீங்கள் அப்படியே சாதத்தை போட்டு மிக்ஸ் பண்ணி முருங்கைக்காய் சாதம் மாதிரி செஞ்சு கொடுத்து விடலாம். கண்டிப்பாக மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான முருங்கைக்காய் தொக்கு வீட்டில் இருக்கிற பொருட்களை வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டோம். கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறையா ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும்.